வணக்கம் நண்பர்களே. பெயிண்டர் நண்பர்கள் நிறையா நண்பர்கள் இன்றைக்கி கமாண்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற சுவரில் சுண்ணாம்பு பழைய வீடுகளில் அடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே பட்டி எப்படி வைக்கிறது நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அது பிடுங்காமல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு அருமையான டிப்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மெயினாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பெயிண்டர்களுக்கும் சரி, வீடு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும் சரி, உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெட்டீரியல் பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தெளிவாக நம்ம மெயினான விஷயங்களை மட்டும் நம்ம சேனலில் வீடியோவை போட்டுக்கலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மதில் பார்த்தீங்கன்னா பழைய மதில், அதாவது சுண்ணாம்பு அடிச்சிருந்தது. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பப்பிங் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துருக்குறோம். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதுக்கு மேலே பட்டி வச்சோம்னா கண்டிப்பாக பிடிக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு சின்ன தீர்வு தான் இப்போ நம்ம இந்த டிப்ஸை சொல்ல போகிறோம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பட்டி பிடுங்காது. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மதிலில் சுண்ணாம்பு அடிச்சிருந்துச்சு. அதுக்கு நம்ம சுண்ணாம்புக்கு மேலே டைரெக்டாக பட்டி வைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் பவுடரையும் இப்போ டாக்டர் பிக்சரில் 301 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்தோம்னா நல்லா கிரிப் இருக்கும். இந்த கிரிப் இருந்துச்சுன்னா நம்ம பட்டி வைக்கும்போது பட்டி பிடுங்காது. அப்போ வெயிலுக்கு மழைக்கு நல்லா தாங்கி கொடுக்கும். அதனால் அந்த டிப்ஸை உங்களோட பார்த்துக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ 20 லிட்டர் பக்கெட்டில் இப்போ நம்ம டைல்ஸ் பவுடர் வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள். இது 20 பேக்கேஜ். இதை முதல்ல நல்லா தண்ணியில் நம்ம கலந்துடணும். இதோட பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு மேக்ஸிமம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி கடியில் போய் அடியில் நின்றுக்கிறோம் மண் மாதிரி. அதனால் நம்ம நல்லா கையை விட்டு கிண்டிடணும். கிண்டிட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டர் பிக்சரில் 301 ஆயிலு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 20 லிட்டர் வாளியில் மொத்தம் 3 கலக்கிறோம். 301 ஆயில் கலந்துட்டோம்னா நல்லா கிரிப் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கிண்டிடணும். அதே மாதிரி அடிக்கும் போதுமே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் செட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சுவரில் நம்ம தண்ணி நனைச்சிருக்கோம். இப்போ பிர்லா ஒயிட் அடிக்கும்போது எப்படி தண்ணி வெறும் மதில் நம்ம நனைப்போமோ அதே மாதிரி நனைச்சிட்டு இப்போ இந்த பவுடரை கலந்துட்டு அடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம புது பில்டிங் எப்படி பூசினா எப்படி ரஃப்பாக இருக்குமோ அந்த ரஃப்பு இதில் கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சுரண்டி காட்டுறீங்க பாருங்கள் எவ்வளோ கிரிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கம்பெனியில் வேணாலும் வாங்கி பட்டியை நம்ம வைக்கும்போது அந்த பட்டி பிடுங்கி கீழே உழுகாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிலைகள் உள்ளே உள்ளடக்கி தான் பூசியிருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி அப்ரோச் டேப்பு நம்ம இந்த ஓரக்கோடியில் நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம லப்போ வைக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு மட்டை கிடைக்கும். அதே மாதிரி நில தனியாக உங்களுக்கு தெரியும். இது பெயிண்டர்களுக்கான ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி ஃபுல்லாக டேப்பை ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம பட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட பிசுறடிக்காது, நில தனியாக இருக்கும். நம்ம பட்டி வச்சதான் அழகாக ஃபினிஷிங்காகவும் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் இதுவரைக்கும் வீடியோ போட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ பட்டி வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நண்பர்களே, நம்ம டைல்ஸ் பவுடரையும் 301 ஆயில் அடித்தது பாருங்கள் எவ்வளவு ரஃப்பாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம புது வீடு பூசுனா எப்படி வெளிப்புற சுவர் இருக்குமோ அதே கிரிப் இருக்கு பாருங்கள். இந்த கிரிப்புக்கு மேலே நம்ம பட்டி வைக்கும்போது கண்டிப்பாக பிடுங்காது. ஆனால் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கோட் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் வச்சுட்டு அதே மாதிரி செகண்ட் கோட்டும் இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணும்போது இந்த பட்டி பிடுங்கி விழுகிறதோ இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து நம்மளுக்கு வராது நண்பர்களே. ஏன்னா பட்டி வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு பிடிச்சி நிற்கணும்னா பின்னாடி சுண்ணாம்பு இருக்கக்கூடாது. சுண்ணாம்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பட்டி பிடிங்கி கீழே விழுந்துடும். அதுக்கான தீர்வு தான் இப்போ வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து 1970லேருந்து உங்களுக்கு வந்து 90 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் சுண்ணாம்பு தான் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகளுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபினிஷிங்காகவும் இருக்கும், புது வீடு மாதிரியும் உங்களுக்கு அருமையாக வந்து புது வீடு மாதிரி ஆக்கிடலாம். இதை நிறையா நண்பர்கள் வந்து கமெண்டில் கேட்டிருந்ததுனால இதை வந்து வீடியோவாக நான் போட்டுக்கிட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஃபுல்லாக வந்து 2 கோட்டு வச்சு முடிச்சாச்சு. இதை தேய்ச்சிட்டு அப்படியே இதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன எமர்சன் வேணாலும் வெளிப்புற சுவருக்கு அப்படியே அடிச்சுக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே நம்ம சொன்ன மாதிரி சுண்ணாம்பு மதுக்கு மேலே டைல்ஸ் பவுடரில் வந்து நம்ம 301 ஆயில கலந்து அடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே பட்டியை வச்சுருக்கிறோம். இப்போ தட்டி காட்டுறேன் பாருங்கள். எங்கனையாவது வந்து ஊடுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி கிரிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து பழைய வீட்டுகளில் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே. இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமர்.